Tell us about how did you landed in UK? இந்த வீட்டுக்கு வரும். இப்ப வீடு தான் Correct. ஆமா. அவங்க salary range They give us stay. 50% போதுனாவே நமக்கு அதுக்கு சில சமயம் நானே யோசிப்பேன். Indian agency will insist இதை எடுத்துக்கோ. everything and Yeah, and also they have a less tax here. They have more tax benefits. correct. அவங்களோட salary எனக்கு தெரிஞ்சு 40,000 poundsல இருந்து 50,000 pounds தான் மேக்ஸிமம் they give. அதுக்கப்புறம் ஹைக் வருதோ இல்லவோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் 10 வருஷமா இங்கேயே ஒர்க் பண்ற யூகேலயே அந்த கம்பெனி மூலமா இஸ் எக்ஸ்டெண்டிங் அவரோட சேலரி 50,000 55,000 அவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 வருஷமா ஒர்க் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்தியன் கம்பெனி தே கீப் இட் தட் வே. ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட் வில் பி மோர். ஆனா நீங்க இங்க டைரக்டா ஸ்கில்டு ஒர்க்கரா வந்தீங்கன்னா விச் இஸ் அதர் கேஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில again government says a bare minimum it goes like 50,000 as a start. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் உங்க ரேஞ்சை பொறுத்து உங்களோட கோடிங் ஸ்கில்லோ இல்ல டெஸ்டிங் ஸ்கில்லோ இல்ல எஸ்ஏபி கன்சல்டன்ட்டோ இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் வாட் எவர் தட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் இட் மே கோ அப் டு 1K ஆர் ஈவன் 100K ஆர் அதுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்கு. அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன் ஸ்கில் அண்ட் த கம்பெனி தட் ஆஃபர்ஸ். Okay. 100K na it is nothing but almost like 1.1 crore Indian rupees la convert பண்ணீங்களா? Before tax, yes. After 40% tax போட்டாங்கன்னா 45% ஒரு கோடி. ஆமா. இங்க போச்சுன்னா 45. ஆமா. இந்தியால 30-35% டாக்ஸ் இருக்கு. இந்தியால 30-35% டாக்ஸ் இருக்கு. பட் இங்க 45 அதுவும் 45% முதல்ல எடுப்பாங்க. Then again every 1 crore you get 5% additional tax. So you pay like 50% out of your package. Like plus 50% போதுனாவே நமக்கு அதுக்கு சில சமயம் நானே யோசிப்பேன் இந்தியாலே பரவாயில்ல அதுக்கு 30% தான் எடுக்கிறாங்க. பிளஸ் ஐ கேன் டூ லைக் டாக்ஸ் ரீஃபைல் லைக் ஐ கேன் டூ இன்சூரன்ஸ் ஐ கேன் டூ தட் ஐ கேன் சேவ் அட்லீஸ்ட் சம்திங். அந்த மாதிரியும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது எப்படி பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த ஊருக்கு புதுசு. நீங்க சப்போஸ் ஒரு அக்கௌண்டன்ட் போனாலும் அவன் 1 ஹவருக்கு 100 பவுண்ட் கேட்பான். 10,000 ரிட்டர்ன் வாங்குறதுக்கு 10,000 நான் கொடுக்கணும். அதுக்கு நான் பண்ணாம இருந்துருவேன். அதனால பண்றது இல்லை. Okay, good. Okay. So I mean you mentioned about சும்மா ஏதாவது ஒரு வேலைக்கு வந்துட்டு இங்க வந்து கஷ்டப்படாதுன்னு say like example if somebody is because work பண்ணிட்டு company to company வருது one obviously I mean other one is direct that is Accenture மாதிரி company or the Infosys or மாதிரி companies company ல இருந்து வருது that is one way obviously there is another way you said directly get into that's like I mean very very rare case நான் சொல்லுவேன் but I'm not sure it is happening. It is not that it is not happening but பெரிய நம்பர்ல நடக்குதா அப்படின்னு கேட்டா it is a big questionable actually. Right. Yeah. Not really. Again biggest number பாத்தீங்கன்னா obviously people comes for study especially for masters. ஏன்னா UK ல ஒரு advantage என்னன்னா it is only a 1 year master. See they use that as a route come to UK and look for a job. Okay. Right. So the biggest challenge as you said lot of people selecting the university they don't choose the right university. சும்மா ஏதாவது நான் யூகே போகணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற இதுல போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அடிச்சு முடிச்சு உழுந்து ஏதோ பண்ணி ஒரு 50% 70% ஏதோ ஒரு ஜாப் எடுத்து அப்படியே முன்னாடி போய் அப்படியே போயிடுறாங்க. ஆனால் ஒரு 30% who's like not able to do, who's not good at networking or who's not like I mean like after அங்க போயும் அவனோட HR ஸ்கில்லை டெவலப் பண்ணாதவங்க தான் திரும்பி வந்துடுறாங்க சொல்லலாம். ஓகே, so tell about this situation, how it is happening generally. அதுதான் ஆக்சுவலி மோஸ்ட்லி இங்க நடக்குது. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சூஸ் பண்ற கோர்ஸ் அண்ட் காலேஜ் பிளேஸ் மெயின் ரோல். காலேஜ் சூஸ் பண்ணும்போது நீங்க ஏஜென்சி கிட்ட போகும்போது அந்த ஏஜென்சி வில் இன்சிஸ்ட் இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ இதுதான் இப்போ இதுவா போகுது அதுவா போகுதுன்னு. பட் ஆனஸ்ட்லி உங்களுக்கு என்ன தேவை நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணி இங்க ரசூல் குரூப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். தே ஆர் த டாப் யூனிவர்சிட்டி. There are about 24 universities come under Russell Group. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டில சேர்ந்து ஏதோ ஒன்னு படிச்சு ஏதோ ஒன்னு ஆகிறதுக்கு இந்த கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டில படிச்சா இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. உங்க ஏரியா ஆஃப் ஸ்கில் எது அந்த அட்லீஸ்ட் அந்த யூனிவர்சிட்டில ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லைக் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர்ல வந்துடுவீங்க. பிளஸ் இங்க யாரும் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றது இல்லை. வர ஸ்டூடெண்ட் எல்லாமே எப்படி லோனை அடைக்கணும்னு தான் பாக்குறாங்க. நான் 20 லட்சம் இந்தியாவில் லோன் இருக்கு. அந்த 20 லட்சத்துக்கு 40 மணி நேரம் நான் வீக்லி நான் ஒர்க் பண்ணணும். 20 மணி நேரம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணது. அப்போ மிச்சம் 20 மணி நேரம் நான் எப்படியாச்சும் வாங்கணும், இல்லீகலாவோ இல்லை கேஷ் இன்னாண்டாவோ வாங்கணும். சில ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்க படிக்க வந்துட்டு அவங்க படிக்க வந்ததே மறந்து வேலை பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு லோன் இருக்கு, அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. அந்த படிக்க வந்ததுக்கான இதுவும் போச்சு, இங்க வேலை மட்டும் தான் பாக்குறாங்க. இன்டர்ன்ஷிப் சுத்தமா கிடையாது, எந்த கம்பெனிக்கு போறது கிடையாது. நீங்க இன்டர்ன்ஷிப் போக ஸ்டார்ட் பண்ணாவே அந்த கம்பெனில யூ மே கெட் மெனி கான்டாக்ட்ஸ்.
ஒரு கம்பெனிலேயே சரி ஒரு கம்பெனில 3 மாசம் இன்டர்ன்ஷிப், அடுத்த கம்பெனில ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப். லுக் அட் தட். நீங்க இங்க ஒரு 10 பேர் பேசியிருப்பீங்க, அங்க ஒரு 10 பேர் பேசியிருப்பீங்க. ஸோ மேபி நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், இல்ல இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்ல போய் அதுக்கப்புறம் அவங்க 1 இயர் PSW இருந்து தென் த கம்பெனி ஆஃபர்ட் தெம் லைக் ஓகே உங்க ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விசா லைக் ப்ரொவைட் பண்றேன். அந்த பாத் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கணும், கேட்ட உடனே கிடைக்கணும், சர்ச் பண்ணாம கிடைக்கணும். அதுதான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். அப்புறம் சேலரியும் இவ்வளவு இருக்கணும். இவ்வளவு அவங்க அஃப்கோர்ஸ் பீப்புள் நோஸ் தட் வி ஆர் இன் தி நீட். இங்க இருக்கவங்க பாதி பேர் இந்தியன்ஸ் இப்ப வேலை தரேன்னு சொல்றாங்கன்னா they will try to exploit you because they know that இதுதான் உனக்கு வேணும், நான் பேசுறதுதான் உனக்கு சம்பளம், நான் பேசுறதுதான். ஸோ வேற வழி இல்லாம இப்போ நானே விசா காசு கொடுத்துக்கிறேன், நானே எனக்கு பே பண்ணிக்கிறேன், எனக்கு வேலை மட்டும் கொடுங்க, ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கொடுங்க. அப்படியும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எண்ட் அப் ஆன் திஸ் ஏரியா லைக் தேடி தேடி தனக்கு தேவையான வேலை கிடைக்கல, இந்தியாவுக்கு போற வேண்டிய வழி, சரி ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமா இங்க ஒரு விசாக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னா இந்தியன்லேயே கொஞ்சம் நல்ல இந்தியனா இருந்தா விசா ஃபீ மட்டும் கட்டுங்க போதும், நான் வேலை கொடுத்துட்றேன். மற்றவங்க எல்லாம் இருப்பேன். இது மோஸ்ட்லி ஏஷியன் ஏஜென்சிஸ் தான் இப்படி பண்றாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா நான் ஏஷியன் குரூப்ஸ் கூட தான் நான் பழகிறேன். மற்றவங்க ஜாபுக்கு இப்போ ஓகே நான் உனக்கு ஒரு ஜாப் தரேன், ஹோட்டல்ல வாங்கி தரேன், இல்ல ரெஸ்டாரண்ட்ல வாங்கி தரேன், 15 லட்சம் 20 லட்சம் கொடுங்க ஒரு விசாக்கு. விசா 5 லட்சம் தான் இங்க விசாவோட ப்ராசஸிங் ஃபீ. பட் மிச்சம் 10 லட்சம் யாருக்கு? அது அவன் வாங்கிட்டு அதே சேலரியே கொடுப்பாங்க மாசம் மாசம். பட் எனக்கு இப்ப எல்லாரும் சொல்றது பரவாயில்ல, நான் 3 வருஷம் பல்லு கடிச்சிட்டு இருந்துக்கிறேன், எனக்கு அதுக்கப்புறம் கிட்ட ஆனதான் விசா இங்க வந்து PR வாங்கிப்பேன், ஸோ இப்போதைக்கு எனக்கு ஓகே அப்படின்றவங்க இருக்காங்க. சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸே வேற வழியே இல்லாம they had to go back to India. No choice. அவங்களால 20 லட்சம் திருப்பி கடன் வாங்கி பே பண்ண முடியாது, கவர்மெண்ட் கிட்ட எந்த வேலையும் கேட்க முடியல. மேபி any benefits that's also not possible. கவர்மெண்டே சொல்லிட்டாங்க உங்க விசா முடியுது. கவர்மெண்ட் கேம் பேக் அண்ட் we reached out to government saying இந்த மாதிரி வேலை கிடைச்சது, பட் அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க, இவ்வளவு செலவு. கவர்மெண்ட் said okay we'll let you stay here until your visa expires. அதுக்குள்ள வேலை பார்த்துக்கோ, பிளஸ் உனக்கு வாரம் 50 பவுண்ட் 60 பவுண்ட் தரோம் உன்னோட ஸ்டைஃபண்ட் இங்க தங்குறதுக்கு. 50 பவுண்டுக்கு ஒரு நாள் 2 நாள் சாப்பாடுக்கு வரும், மிச்சம் அந்த 4 நாளைக்கு என்ன பண்றது? வேலை கண்டே முடியல. அவர் தேடி 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 எல்லாரும் 20,000 கேட்கறாங்க, 30,000 கேட்கறாங்க. இப்போ அவர் he has to go back. So வரவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா அது டவுட் தான். பட் நீங்க தேடுற ஸ்கில், உங்களுடைய என்ன மாதிரி கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, பிளஸ் யூகேல எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமானா எனக்கு தெரியாது, இந்தியாவிலேயே கொடுக்க முடியல. இங்க வரவங்க கிடைக்குமானா அதுவும் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. So what is a typical monthly expenditure? Since you said like 50-60 பவுண்ட் வச்சுட்டு என்னால வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் சாப்பிட முடியும் அப்படின்னீங்க. What would be the typical, I mean like ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், I mean or உங்களை மாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், ஏன்னா ஸ்டூடெண்ட்னா they may even stay in a dorm and manage it actually. What will be a typical I mean expenditure? Again the expense maybe across UK it will be different because Scotlandல டெஃபினட்டா இங்கிலாண்டோட கம்மியா இருக்கும், வேல்ஸ்ல அதை விட கம்மியா இருக்கும். ஆமா ஆமா. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு லண்டன்ல and London is pretty expensive. London is the most expensive. Like நீங்க சும்மா அப்படிக்கா நடந்து போனவே மூச்சு விட்டலாம் 100 பவுண்ட் கொடுன்னுவாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ். இங்க குறைஞ்ச பட் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் சேவ் சம் பிகாஸ் யூ ஷேர் த ரெண்ட், யூ ஷேர் த ஃபுட், யூ ஷேர் எவ்ரிதிங். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கிவ்ஸ் சம் பெனிஃபிட்ஸ் டு ஸ்டூடெண்ட். லைக் இப்போ நான் போய் டிரான்ஸ்போர்ட் எடுத்தேன்னா எனக்கு 3 பவுண்ட் ஒரு டிக்கெட், அது ஸ்டூடெண்ட் எடுத்தீங்கன்னா 50% ஆல்மோஸ்ட் யூஸ்ட் 1.5 பவுண்ட் தான். ஸோ ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ரூம் ஆக்சுவலி லண்டன்ல ஒரு ஃபிளாட்டா எடுக்கணும்னா அது ரொம்ப விலை, 2 லட்சம் 2.5 லட்சம் கூட வரலாம். ஆனா ரூமா எடுக்கலாம். இப்ப நான் கூட ஒரு ரூம்ல தான் இருக்கேன், ஒரு ரூம் மட்டும் ஒரு வீட்டுல எடுத்திருக்கேன். நீங்க அதுவும் லண்டன்ல எந்த ஏரியால இருக்கீங்கன்னு பொறுத்து. இப்ப லண்டன் கிட்ட மெயின் லண்டன் கிட்ட இருக்கீங்கன்னா சென்னையில மத்திய கிழக்கு இருந்தா விலை அதிகம், அதுவே சென்னையில சோழிங்கநல்லூர்ல அந்த படூர்லாம் தாண்டி போனா விலை கம்மி. அதே மாதிரி இங்கேயும் சென்ட்ரல் லண்டன் இருந்தீங்கன்னா ஒரு ரூமே 2000 இருக்கும், ஒரே ஒரு ரூம் மட்டும் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் மாசத்துக்கு. அதுவே இப்ப நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில், இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ஒரு 30 நிமிஷம் கேப்ல. நான் லண்டனுக்கு போலாம் 30 நிமிஷம். இதெல்லாம் வந்து ஒரு 400ல இருந்து 600 700 800 பவுண்ட்ஸ்குள்ள பர் மந்த் வரும். எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிப்பாங்க. சில பேர் 3 பேர் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அப்போ நீங்க 500 பவுண்ட 3 டிவைட் பண்ணீங்கன்னா 150 பவுண்ட்
150, 170. ஏன்னா அப்படிதான் உங்களால இருந்துக்க முடியும். மேபி இட்ஸ் நாட் பிரைவேட். இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் ரொம்ப கம்மிங்க பொட்டேட்டோல. Jackie has punched her, asking money. லண்டன்ல டூரிஸ்டா வரீங்க, நீங்க போட்டோ எடுத்துட்டே போறீங்கன்னா உங்க ஃபோன் அவ்வளவுதான். இட்ஸ் வே டூ மச். பட் ஸ்டில் ஐ திங்க் இன் a way it's helping Indians.